Hello friends, welcome to Spoken English class. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ். நம்ம டெய்லி நிறைய வாக்கியங்கள் சின்ன சின்ன வாக்கியங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த சென்டென்ஸில் சிலதை இங்கிலீஷில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ யாராவது தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம எழுப்பும்போது வேக்கப் அப்படின்னு எந்திரிப்போம். எழுந்திரி அப்படின்னு சொல்லுவோம். எந்திரி அப்படின்னு சொல்லுவோம். எந்திரிங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் வேக்கப் அப்படின்னு சொல்கிறது. அவங்கள எழுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு வேக் தெம் அப், அவர்களை எழுப்பு. முட்டி போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீல் டவுன், முட்டி போடுங்க. ஏதாவது செய்யும்போது அதை சரியாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டூ ப்ராப்பர்லி, டூனா செய்யுங்க, ப்ராப்பர்லி சரியாக, டூ ப்ராப்பர்லி சரியாக செய். நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I am here இங்கே, I am here நான் இங்கே இருக்கிறேன். இன்னும் முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு not yet done இன்னும் முடியலை. நீ வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்போம். have you reached home நீ வீட்டுக்கு போயிட்டியா. உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு கேட்க do you want tea உனக்கு டீ வேணுமா அல்லது உங்களுக்கு டீ வேணுமா. அவன் அன்பானவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு he is kind. வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு nothing more வேறொன்றும் இல்லை. தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I came to know. நீங்கள் சைவமா அப்படின்னு கேட்போம். ஆர் யூ வெஜிடேரியன் அப்படின்னா சைவம். ஆர் யூ வெஜிடேரியன் நீங்கள் சைவமா. பை மிஸ்டேக் தவறுதலாக. அவன் என்னை பார்க்கல அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்னை பார்க்கலன்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷில் he didn't see me didn't அப்படின்னு சொல்லலாம், இல்லை did not அப்படின்னு சொல்லலாம். காலை 9 மணி வரை, இதை இங்கிலீஷில் till 9 AM அப்படின்னு சொல்லுவோம். till 9 AM காலை 9 மணி வரை. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்க how did it happen. பால் பொங்கிவிட்டது, இதுக்கு இங்கிலீஷில் milk boiled over பால் பொங்கிவிட்டது. என்கிட்ட சில்லறை இல்லை, சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு I don't have change. நான் இன்னும் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I am still here நான் இன்னும் இங்கே இருக்கிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் போகிறேன், ஒவ்வொரு மாதமும் செல்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் மாதம் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். I go every month. நான் போகிறேன். every month ஒவ்வொரு மாதந்தோறும் நான் போகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ யாராவது உடம்பு சரியில்லாதவங்களை பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் சீக்கிரமாக குணமடைஞ்சுவாங்க. சீக்கிரமாக குணமடைய சொல்கிறதுக்கு விரைவில் குணமடையுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரமாக குணமடைங்க. கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லுவோம். கெட் வெல் சூன். நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு I ate a little. நான் சாப்பிட்டேன். a little கொஞ்சம். இப்போ எதையாவது சாப்பிட்டு நம்ம சொல்லுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு இங்கிலீஷில் இட் இஸ் டெலிசியஸ் அப்படின்னா டேஸ்டி அப்படின்னு அர்த்தம். நல்லா சுவையாக இருக்கிறத நம்ம டெலிசியஸ்ன்னு சொல்லுவோம். அது சுவையாக இருக்கிறது. இட் இஸ் டெலிசியஸ். அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் வில் ஹேப்பன் அது நடக்கும். மீண்டும் சந்திப்போம், மறுபடியும் பார்க்கலாம், மறுபடியும் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு see you again அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புவோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் 25 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இதை சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.